உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு சந்தோஷமான விஷயம், சிவா அப்புறம் சக்தி 2 பேருமே நல்லா இருக்காங்க. நன்றி கடவுளே. சக்தியோட வீட்ல இருக்காங்க. நன்றி கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க, என் குழந்தைகளை காப்பாத்திட்டீங்க. மந்த்ரா, அப்போ சக்தி? ஆமா ஆமா, சக்தியும் நல்லா இருக்கால. சொல்லுமா மந்த்ரா. சக்தியும் நல்லா இருக்கா, சிவாவும் நல்லா இருக்கான். 2 பேருக்கும் எதுவும் இல்ல. சக்தி வீட்டுக்கு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு சின்னதா ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதனால அழாதீங்க. சக்தி தப்பானவ, சக்தி தப்பு பண்றா, சக்தி நிறைய தப்பு செய்வா. இது எல்லாம் நான் கேட்டுட்டேன். ஆனா கேட்டது மட்டும் இல்ல, நீங்க சொன்னதை நான் நம்பிட்டேன். ஆனா சம்மந்தி, இப்ப உங்க பிள்ளைய பத்தி எங்க காதுல என்ன விழுது? இல்ல இல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு கேக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புகை வருதுன்னா கண்டிப்பா நெருப்புங்கிறது இருக்கதானே செய்யும். என்ன கூத்துமா இதெல்லாம், சொல்லுங்க. வீட்ல இருந்து கால் வருது, ஆனா அவ ஸ்கூல்ல இருப்பா. சக்திக்கு என் மேல அவ்வளவு என்ன வெறுப்புன்னு தெரியல. நான் பாட்டுக்கு ரீமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். ஆனா எப்படிதான் என் மேல தேடி தேடி பழி போடுறாங்களோன்னு தெரியல. இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்காங்க. அட, அந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து வந்தான்னு எனக்கு என்ன தெரியும்? அவ ஏதாவது டிராமா கம்பெனியை சேர்ந்தவளா என்ன? இல்ல ஏதாவது தெருக்கூத்து போடுற குரூப்ல இருந்து இவளை கூட்டிட்டு வந்தீங்களா? ஹலோ ஆர்வி, உன் பொண்ணு இப்போ ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கா? என்ன உளறிட்டு இருக்க? உன்னால நம்ப முடியலன்னா உன் போனை பாரு. அட கடவுளே! ஏய், உன் பொண்ணை இப்போ காப்பாத்தணும்னு நீ நினைச்சனா, இது வரைக்கும் எங்க ரஞ்சன் மேல போட்ட பழி எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லி அது எல்லாத்தையும் சிவாசக்தி மேல போட்டுரு. இல்லைன்னா உன் பொண்ணோட கதி அது கதிதான். டக்குன்னு வேலைய முடி. நீங்க எவ்வளவு வேணாலும் போயே சொல்லுங்க, ஆனா நீங்க என் மேல போட்ட பழிய நிரூபிக்கவே முடியாது. அப்படியா? இங்க இருக்க இத்தனை பேரும் ஒரே ஆள் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. அதுல உண்மை இல்லாமையா இருக்கும்? நீ என்னையும் சக்தியையும் விட்டுற. ஜோதி எதுக்கு உன் மேல இவ்வளவு அசிங்கமான பழிய போடணும்? அதுக்கு என்ன காரணம்? நீ சொன்னதுனாலதான் நான் என் பொண்ண சந்தேகப்பட்டேன். இப்ப உன் மேல பழி வந்திருக்கு, அப்ப உன்னையும் சந்தேகப்படணும்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்க சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு, உங்களுக்கு தண்டனை டைரக்டா கிடைக்கும். நான் என் பொண்ணு 100 தப்பு பண்ணா கூட கண்டுக்காம விட்டுருவேன். ஆனா அவளுக்கு பட்டிருக்க காயம், இதை என்னால கண்டுக்காம விட முடியாது. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. நான் இப்பவே எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம். ஜோதி மேடம், இப்ப சொல்லுங்க, எதுக்காக என் மச்சான் மேல இந்த பழிய போடுறீங்கன்னு? சொல்றியா?
இல்லனா நான் இங்க போலீஸ வரவழைச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி உன் மேல மான நஷ்டீடு வழக்கு போடுவேன். பர்மனண்டா உள்ள தள்ளிடுவேன். சொல்ல மாட்டேல்லம்மா. இப்ப நீ மட்டும் இல்லம்மா, இத உன் மொத்த குடும்பமும் அனுபவிக்கும். ஏய், தேவையில்லாம அவளை மிரட்ட முயற்சி பண்ணாத, புரியுதா? நான் சொன்னது எல்லாமே போய் தான். நான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் போய் தான். நீ என்ன சொல்ற ஜோதி? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா ஜோதி, ஜோதி நீ என்ன பேசுற? நான் தான் சொன்னேன்ல, இது என் அக்காவோட கல்யாண வாழ்க்கை பிரச்சனை. என்னாச்சு ஜோதி? ஏன் பயந்து போயிருக்க? யாராவது உன்னை பிரஷர் பண்றாங்களா? இல்ல யாராவது பயமுறுத்துறாங்களா? ஏதாவது சொல்றாங்களா? என்ன பிரச்சனைங்கிறது முதல்ல சொல்லு. ஆமா, நீ இவ்வளவு பயமுறுத்திருப்ப. அண்ட் ஐ எம் ஷியோர் பிரஷர் பண்ணது மட்டும் இல்லாம பணத்தையும் கொடுத்து இந்த மாதிரி நடிக்க சொல்லியிருப்ப, அதானே? நம்ம ஒரு வேலை பண்ணலாம் மாமா. அவங்களோட பர்ஸை செக் பண்ணுங்க. அதுவும் இப்பவே எல்லாமே தெரிஞ்சு போயிடும். நான் இப்பவே பாக்குறேன். இதான உன் பஸ்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.